வடிவேலு செய்த செயல் நிஜமாவே அடிச்சுட்டேன். அதனால தான் என்னோட வாழ்க்கையே போச்சு. நடிகை கும்தாஜ் பகீர் தகவல். அதாவது தமிழ் சினிமால 2000களின் தொடக்கத்துல அறிமுகமான கவர்ச்சி வேடங்கள் மூலமா கவனம் ஈர்த்த நடிகை தான் கும்தாஜ். தன்னுடைய சினிமா வாழ்க்கையில நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஆழமான வருத்தங்கள பகிர்ந்திருந்தாங்க. குறிப்பா நடிகர் வடிவேலுவுடனான பாத்ரூம் காட்சி சம்பவம் தன்னுடைய தொழில் வாழ்க்கைய பாதிச்சு, தவறான முடிவுகளுக்கு அவருடைய பேட்டியில இடம் பெற்றிருக்க மாதிரி ஆகிடுச்சாமா. இது உண்மையிலேயே ரொம்ப வலிமிகுந்த விஷயம்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. கும்தாஜ் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துல வடிவேலுவோட ஒரு பாத்ரூம் காட்சி இடம் பெற்றுருச்சு. அந்த காட்சியில வடிவேலுவ அடிக்கும் சில காட்சிகள் இருந்துச்சு. தத்ரூபமா வரணும், எதார்த்தமா இருக்கணும்னு முடிவு. படப்பிடிப்புக்கு முன்னாடி வடிவேலு அவர்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணுங்க, நிஜமாவே அடிச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. ஆனா ஆக்ஷன் அப்படின்னோடனே காட்சி சரியா வரணுன்றதுக்காக கும்தாஜ் உண்மையிலேயே வடிவேலுவ அடிச்சிட்டாங்க. படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வடிவேலு என் மீது உங்களுக்கு என்ன கோவம், எதுக்கு இப்படி அடிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே கும்தாஜ் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு வடிவேலு ஒன்னும் பிரச்சனை இல்ல, காட்சி அருமையா வந்திருக்கு அப்படின்னாங்க. அருமையா நடிச்சிருக்கீங்கன்னு கூட பாராட்டினாங்க. இந்த சம்பவம் திரையுலக நடிகர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தொழில பொறுமையா எடுத்துக்கிறது, அந்த வெளிப்பாடு, தொழில்முறை அணுகுமுறைன்னு எல்லாத்தையும் வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்கன்னா கும்தாஜ் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அந்த படம் வெளிவராமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படங்கள் வெளியானாலுமே தனக்கு இன்னும் அதிகமா பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. தெலுங்கு சினிமால அவங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா நடிச்சா தமிழ்நாட்டுல தான் நடிப்பேன்னு உறுதியான முடிவுல இருந்திருக்காங்க. தெலுங்குல முழு கவனம் செலுத்தியிருந்தா அங்கும் நல்ல வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்னு இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட தவறான முடிவுகள்னால என்னுடைய சினிமா வாழ்க்கை வீணாயிடுச்சு அப்படின்ட்டு கும்தாஜ் தன்னுடைய உணர்வுகளை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வருத்தம் இன்னமுமே பெரிய வருத்தமா தான் இருக்கு. மொழி விருப்பம், படங்கள் வெளியாகுறதுல தாமதம், கும்தாஜுடைய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தமிழ், தெலுங்கு உட்பட மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. சில படங்கள் அவங்களுடைய கவர்ச்சியான நடிப்பு ரசிகர்களை ஈர்த்திருக்கு. ஆனா திரையுலகுல ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது வாழ்க்கைக்கு பெரிதுதான். இப்ப பாத்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய அனுபவங்கள துணிச்சலோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இளம் தலைமுறை நடிகர்களுக்கு இது ஒரு முக்கிய பாடமா இருக்கும். சில சமயத்துல இதான் வேணும், இதான் வேணான்னு இருந்தனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கு. குந்தாஜுடைய வாழ்க்கையில அவங்க எடுத்த முடிவுகள், தவறுகள், அதனால அவங்களுக்கு கிடைத்த பின்விளைவுகள், அதையும் தாண்டி கிடைத்த வாய்ப்புகள் பத்தி அவங்க நெறைய பேசியிருப்பாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.